ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டூர் பேர்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் பைபாஸ் ரோட்டில் இருக்கோம். எங்கேருந்து வரோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜடாயு எர்த் சென்டர்லேருந்து திருவனந்தபுரம் ஆலிமலை சிவன் டெம்பிள் போகிறதுக்காக நம்ம இப்போ பேஷன் ப்ரோ வண்டியில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஜடாயு எர்த்து சென்டரில் இருந்து வர்றப்ப ஹில்ஸ் ரோடு தான் இருந்துச்சு. அது நார்மல் ரோடு மாதிரி தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கேரளாலேயே இப்போ நான் செகண்ட் டைம் பைபாஸ் ரோட்டில் போகிறேன். இதுக்கு முன்னாடி போகிறப்ப பார்த்தீங்கன்னா திருச்சூரில் தான் ஒரு பைபாஸ் ரோட்டில் போனேன். அந்த டனல் ரோடு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது செகண்ட் டைமு. இந்த பைபாஸ் ரோடு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ரெண்டு சைடுமே பில்டிங் வேறு லெவலில் இருக்குது, அந்தளவுக்கு கட்டியிருக்காங்க. ஸோ அது இந்த வியூ உங்களுக்கும் காட்டணுன்றதுக்காக தான் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டபுள் சைடுமே ஐடி கம்பெனிஸ் தான் நிறையா இருக்குது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா களக்கூட்டம் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் தான் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. திருவனந்தபுரம் சிட்டிக்குள்ளே தான் இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் சிட்டிக்கு வெளியே இருக்குது பைபாஸ் ரோட்டில். நான் இதுக்கு முன்னாடி பத்மநாப சாமி கோயில் போகிறப்ப பார்த்திங்கன்னா ட்ரெயினில் திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இறங்கி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். அப்போ தான் இவ்வளோ பெரிய பில்டிங்ஸு அதெல்லாம் நான் ட்ரெயினில் போகிறப்ப என்னால் பார்க்க முடியல. ஆனால் இப்போ பைக்கில் வர்றப்ப இந்த ஆலிமலை கோயில் போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குது. அந்தளவுக்கு சிட்டி நல்லா பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. ஏன்னா கேபிட்டல் ஆஃப் த கேரளா பார்த்திங்களா, அதனால தான் அப்படி இருக்குது ஏரியா. இதில் உங்களுக்கு நான் 2 கிளிப்பு எடுத்திருக்கேன். ஸோ 2வது கிளிப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பயங்கரமான வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அதையும் இப்போ பாருங்கள். நான் இப்போ 2வது கிளிப்பு இப்போ வரப்போகுது. அது பார்த்திங்கன்னா நம்ம போகிறப்பே ஆலிமலை சிவன் டெம்பிள் போய்கிட்டு அதுக்கடுத்து நம்ம வர்றப்போ ஆட்டுக்கால் பகவதியம்மன் கோயில், பத்மநாப சாமி கோயிலெலாம் போயிட்டு வந்தோம். ஆனால் அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா இருட்டிருச்சு. ஸோ நம்மளால் போக முடியல. இப்போ இது 2வது கிளிப்பு. இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சரியான பில்டிங்காக இருக்குது. இது அப்பார்ட்மெண்ட் ஏரியா. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்டல் கலர் பில்டிங்கில் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் லூலு மால். லூலு மால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் கேள்வி தான் பட்டிருக்கேன், லூலு மால் நல்லாயிருக்கும் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களால் போக முடியல. ஏன்னா ஆலிமலை சிவன் டெம்பிள் அந்த பீச்செலாம் பார்க்கணும். ஆல்ரெடி 6 மணி ஆயிடுச்சு. இருட்டிடுச்சுன்னா அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே நாங்கள் போகலை. ஸோ இது நாங்கள் வெளியே இருந்து தான் வீடியோ கிளிப்பு எடுத்திருக்கோம். அந்த வியூவை நீங்கள் பாருங்கள். இந்தளவுக்கு பிரம்மாண்டம் நான் எந்த மாலுமே நான் பார்த்ததில்ல. நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க உள்ளே. ஆனால் அது நான் இன்னும் போகலை. இன்னொரு டைம் கூட நம்ம டைம் கிடைக்கிறப்ப லூலு மால் போகிறேன். ஸோ அதையும் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காட்டுறேன். இது பைபாஸ் ரோடு மாதிரியே தெரியலைங்க, ஏதோ சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு ஏரியா நல்லா டெவலப் ஆகியிருக்கு. ஒரு 60-70 கூட போக முடியல. அங்கங்கே சிக்னலும் அப்படி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஸ்டாப் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு அந்த திருவனந்தபுரம் ஏரியா நல்லா இருக்குது. லூலு மால் பார்த்தீங்கன்னா பேக் வியூ அந்தளவுக்கு. என்னால் அதை திருப்பி பின்னாடி எடுக்க சொல்லி நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் எடுக்கலை ஆக்சுவலாக வீடியோ. பின்னாடி என் தம்பி உட்காந்துருக்கான், அவனை வச்சு தான் இப்போ வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ஹெல்மெட் கேமரா கொண்டு வரல. ஸோ இப்போ நினைக்கிறேன், ஏன்டா அதெல்லாம் கொண்டு வராமல் விட்டோமே, நம்ம 5 நாள் ட்ரிப்பு போனோம், இந்த மாதிரி நல்ல நல்ல வியூஸ்லாம் எடுக்க முடியலேன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்மெட் கேமரா கொண்டு போயிட்டு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து காட்டுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆலிமலை சிவன் டெம்பிள் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காகவே இருந்துச்சு. அங்கங்கே சிக்னலு, பாலம் கட்டுறாங்க அதுன்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. ஸோ இதே ரோட்டில் தான் நம்ம கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த ஏரியா போகிற ரோடு இதே ரோடு தான். ஸோ இதில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம ஆலிமலை சிவன் டெம்பிள் பார்த்துட்டு ரிட்டன் குற்றாலம் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம அந்த சைடு போக மாட்டோம். இப்போயே பார்த்தீங்களா டபுள் சைடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இது கேரளா மாதிரியாக இருக்குது, தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற மாதிரி சென்னை சைடு சுற்றுற மாதிரி இருக்குது. ஆனால் இது கேரளா திருவனந்தபுரம் ஏரியா. ஸோ இந்த மாதிரி வீடியோ அடிக்கடி நம்ம சேனலில் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.